கடலூர் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சதீஷ் என்பவரின் வீடு சூறையாடப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், வாகனங்கள் அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன. இந்த நிலையில் பதற்றத்தை தணிக்க அங்கு சான்றோர்பாளையம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி சங்கர் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தற்பொழுது என்ன சூழல் நீடிக்கிறது? விவரங்கள் என்ன? கடலூர் முதுநகர் சாந்தோர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில ஒரு பொறுப்பில் இருக்காரு. இந்த சங்கர் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நள்ளிரவுல சாந்தோர்பாளையம் பகுதியிலே மர்ம நபர்கள் அவரை கத்தியால் குத்திய நிலையில அவர் உயிரிழந்து கிடந்தார். இந்த தகவலை கேள்விப்பட்ட போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விழுப்புரம் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவத்திற்கு முன்விரோதம் தான் காரணம் என்பதை போலீசார் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமாக கருதப்படும் சதீஷ் என்பவரது வீட்டை இன்று அதிகாலை அந்த சங்கருடைய ஆதரவாளர்கள் புகுந்து அடித்து உடைத்து அந்த வீட்டிற்கு தீ வைத்துள்ளதுடன் அந்த பகுதியில் இருந்த இரண்டு சக்கர வாகனங்களுக்கும் அவர்கள் தீ வைத்துள்ளனர். இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிற நிலையில தற்போது போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இது தொடர்பாக கடலூர் முதுநகர் போலீசார் வழக்கு பதிந்து இந்த கொலை வழக்கு தொடர்புடையதாக சதீஷ் மற்றும் விஜய் ஆகிய இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.